இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழில் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா கூகுள் பிக்சல் 9 Pro ஃபோல்டோட இன்னர் டிஸ்பிளே, அதாவது டிஸ்பிளே வந்து மாற்றணும்னா, அதாவது இப்படி ஃபோல்டு பண்ணால் இப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு டிஸ்பிளே இருக்கும் பாருங்கள், நடுவில் இருக்கிற டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே மாற்றுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த காஸ்ட்டை கேட்டிங்கன்னா நீங்களே வந்து கண்டிப்பாக வந்து கூகுள் பிக்சல் 9 Pro ஃபோல்டு போனால் நீங்கள் வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காஸ்ட்டு, அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பிக்சல் 9 Pro ஃபோல்டை பற்றி இப்போ வந்து சில டீட்டெயில் கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட இன்னர் டிஸ்பிளே வந்து நீங்கள் மாற்றணும்னா அதோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $1199, கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 99,900, கிட்டத்தட்ட $1,00,000 வருது. இந்த காசுக்கு நீங்க வந்து ஒரு புதிய iPhone 16 Pro Max வாங்கிடலாம், இல்ல பிக்சல் 9 Pro XL வாங்கிடலாம். நீங்க அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கான காஸ்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படி இந்த போனை வாங்கிக்கிட்டு டிஸ்பிளே என்னைக்கு ஃபால்ட் ஆக போகுதுன்ற மாதிரி பயந்து யூஸ் பண்ணணுன்றது தேவையில்லை. அதுக்கு இந்த போனை வாங்காமே இருந்துடலான்றது என்னோட காத்து. அடுத்து பாத்தீங்கன்னா பிக்சல் ஃபோல்டை பார்த்தீங்கன்னா இன்னர் டிஸ்பிளே மாற்ற அதுக்கு எவ்வளவு காஸ்ட்னு கேட்டீங்கன்னா $899, கிட்டத்தட்ட $74,900 இந்திய மதிப்பில், கிட்டத்தட்ட $75,000. இவ்வளோ காஸ்ட் கொடுத்து இந்த ஃபோல்டபிள் போனை வாங்கி டிஸ்பிளே மாத்துறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்பிளே மாத்துறதுக்கு நீங்க வந்து iFixed சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டீங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் 9 Pro ஃபோல்டோட அவுட்டர் டிஸ்பிளே மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட வந்து $189.99, கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் $15,800 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது முந்தின மாடலோட அவுட்டர் டிஸ்பிளே மாத்துறதுக்கு $30 அதிகமாக இருக்குன்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேமரா மாடலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு கேட்டீங்கன்னா $256.99, கிட்டத்தட்ட அது வந்து இந்திய மதிப்பில் $21,300 கிட்ட இருந்து வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இந்த வந்து சார்ஜிங் வந்து அசம்பிள் பண்றது, சார்ஜிங் போர்ட்டுக்காக என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா $59.99, கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் $4,900 வந்து நீங்க வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ காஸ்ட் கொடுத்து இந்த பிக்சல் 9 Pro ஃபோல்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டால் நீங்கள் செலவு பண்ணணும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ளாக்ஷிப்ன்ற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமா, எந்த அளவுக்கு நம்ம லக்ஸரியான ஃபோன் வாங்குறோமா, எந்த அளவுக்கு நம்ம காஸ்ட்லியான ஃபோன் வாங்குறோமா, அந்த அளவுக்கு அதுக்கு வந்து அக்சசரிஸும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு டேமேஜ் ஆனால் செலவு பண்ணுற காஸ்ட்டும் காஸ்ட்லியாக தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி S24 இப்போ அவைலபிள் பண்ணியிருக்கிறாங்க. அதோட பிரைஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். S24 FE பிரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது இந்தியாவில் என்ன பிரைஸுக்கு வந்திருக்கு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல அக்ரெசிவான பிரைஸுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து அதோட 8GB பேஸ் மாடலை வந்து கிட்டத்தட்ட வந்து 8GB RAM 128GB வேரியன்ட் கிட்டத்தட்ட வந்து $59,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து ஆஃபர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து $56,500 அந்த ஆஃபர்ல வரப்போகுது. இந்த ஆஃபரோட லிங்க் எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா, இந்த நியூஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கு கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கீங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் அங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, S24 and S24 FE வந்து கரண்ட்லி வந்து நீங்க வந்து கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் செலுத்தும் போது ஒரு $1,750 டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து எக்கச்சக்கமான காம்படிட்டிவ் இருக்கு. என்னன்னு OnePlus 12 இருக்கு, Xiaomi 14 இருக்கு, iPhone 15 இருக்கு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட OnePlus 12 பாத்தீங்கன்னா $65,000 வருது, Xiaomi 14 பாத்தீங்கன்னா $50,000 வருது, iPhone 15 பாத்தீங்கன்னா $60,000 வருது. அந்த பிளாக்ஷிப் லெவல்ல இதுவும் பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 FE பாத்தீங்கன்னா ஒரு $56,500 வருது. அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, iPhone SE 4 லான்ச் டேட் எப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன குயிக்கர் ஸ்பெக் கிடச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஸ்பெக் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.06 இன்ச்சு கொண்ட LTPS OLED டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பீக் பிரைட்னஸ் ஒரு 800 nits போக போகுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து iPhone SE 3க்கு தான் அப்கிரேட். அதனால இந்த காலத்தில் வந்து ஒரு 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு போனான்றதை நம்ம யோசிக்க தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 4th Gen SE மாடல் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது 4th Gen SE மாடல்ல A18 SoC தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சிமிலரா வந்து
iPhone 16 and 16 Plusல வந்து இருக்கிற சிப்செட்டுக்கு ஈக்குவலா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கேமரா கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 40 MP சோனி IMX 904 சென்சார் இருக்க போது, அது மட்டும் இல்லாம 12 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்க போது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3300 mAh வரப்போகுது. 3300 mAh வந்து அது இந்த 2024 நீங்க யோசிக்கணும். ஆனா வந்து இதுல வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. 20 வாட் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம QI2 மெகாசெப்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து Wi-Fi 6 இருக்க போது, Bluetooth 5.3 இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்ப லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் லான்ச் ஆக போகுது. மார்ச் 2025. என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா $499 அமெரிக்கன் டாலர்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பேஸ் வேரியன்ட் $499 அமெரிக்கன் டாலர்ல இருந்து $549 வரைக்கும் வரப்போகுது. அதாவது இந்திய மதிப்புல எவ்வளவு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 43,000 இருந்து ஒரு 47,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A36 இப்போ வந்து கேமரா வந்து இப்போ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செல்ஃபி கேமரா வந்து இப்போ வந்து ரொம்ப நியூவா வந்து செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் A36 பொறுத்த வரைக்கும் 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இதே போல தான் A56 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே செல்ஃபி கேமராவை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்க போது, அது மட்டும் இல்லாம அதே தான் 5 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா வந்து 12 மெகாபிக்சல். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 7S Gen 2 சிப்ஸோட வரப்போது, Android 15 பேஸ் பண்ணி வரப்போது, 6GB RAM வரப்போது அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த ஃபோன் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸோட தான் வரப்போது. குறிப்பாக போனால் இது வந்து ஒரு மிட்ரேஞ்சுக்கான ஃபோன் தான். A சீரியஸில் A36ன்ற மாதிரி மிட்ரேஞ்சான ஃபோன் சாம்சங்ல இருந்து. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நியூபியாவோட Z70 Ultra வந்து இப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி டீடைல் கிடைச்சிருக்கு. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியூபியா Z70 Ultraவோட டிஸ்பிளேயோட டீடைல் கேட்டீங்கன்னா 6.85 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து BOE டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இன்க்ளூடட் அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல அப்கிரேட். ஆனா வந்து இதுல அண்டர் டிஸ்பிளே கேமராவிலையும் ஒரு அப்கிரேடும் இருக்கு. நல்ல விஷயமும் சொல்லலாம், பேட் விஷயம் சொல்லலாம். நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வியூ கிடைக்கும். பேட் விஷயம் கேட்டீங்கன்னா அந்த கேமரா வந்து பேக்ரவுண்ட்ல ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல என்னதான் நோட்டிபிகேஷன் சிக்னல் கிரீன் கலர்ல கொடுத்துருந்தாலும் அது ஆன் ஆயிருக்கா என்னன்றது நமக்கு தெரியாது அந்த கேமராவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அந்த கேமரா வந்து ஏன் ஆன் ஆயிருக்கான்றது டிஸ்பிளே மேல இருந்துச்சுன்னா அதை கூட ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிக்கலாம், இல்லை கை வச்சு மறைச்சிக்கலாம். ஆனா அந்த கேமரா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்றதே தெரியாது. அதனால வந்து இதுல வந்து அப்கமிங் இந்த போன்ல வந்து Nubia Z70 Ultra என்ன இருக்க போது கேட்டீங்கன்னா Snapdragon 888 இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போது கேட்டீங்கன்னா பேஸ் மாடலா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன பிரைஸ்க்கு வரப்போது கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000. ஆனா இது இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 50 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா இருக்க போது, 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்க போது, 64 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ இருக்க போது, 12 மெகாபிக்சல் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6000 mAh பேட்டரி இருக்க போது. இந்தியாவில் கொண்டு வர போதுல இருந்தாலும் இந்த போனோட ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் டெக்னாலஜி இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomi இப்போ வந்து அவங்க வந்து ஓனா வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இப்போ வந்து Xiaomi வந்து இப்போ வந்து Ray-Banoட ஸ்மார்ட் கிளாஸ்க்கு வந்து போட்டியா இப்போ வந்து Xiaomi AI கிளாஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த AI கிளாஸ்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து குரூப் டெக் அப்படின்ற ஒரு பிராண்டோட சேர்ந்து கொலாபரேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த AI கிளாஸ்ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் குரூப் டெக்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி 2025 இந்த Xiaomi இந்த வந்து வேரியபிள் செக்ஷன்ல இந்த கிளாஸை வந்து கொண்டு வந்துருவாங்க. இந்த கிளாஸ்ல வந்து Ray-Banoட மெட்டா ஸ்மார்ட் கிளாஸ்க்கு போட்டியா கொண்டு வருவாங்க. அதனால இது வந்து எதை விட பெட்டர் ஃபியூச்சர்லாம் எதிர்பார்க்கலாம். காம்படிட்டிவ் அதிகமா இருக்கும்போது தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் காம்படிட்டிவ் அதிகமா இருக்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கும், பிரைஸும் அக்ரெசிவா இருக்கும். இந்த கேமரா இருக்க போது, ஆடியோ மாடல்ஸ் இருக்க போது, அது மட்டும் இல்லாம காலிங் வசதி ஒரு ஸ்பீக்கர் இருக்க போது, அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் இருக்க போது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான AI கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த AI கிளாஸ் இந்தியாவுக்கும் வரப்போதா அப்படின்றது இப்போ கிளியர் பண்ணிருக்காங்க. அதனால இந்தியாவில் வந்து வரப்போற இந்த AI கிளாஸை வந்து நம்ம இப்போ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட அடுத்த வெர்ஷன் இப்போ சிப்செட்டோட இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதாவது 8 எலைட் இப்போ வந்துருச்சு. அதாவது 8 எலைட்டோட அடுத்த வெர்ஷன் என்ன, அடுத்த மாடல் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 எலைட் 2 அப்படின்ற சிப்செட் வரப்போது. அந்த சிப்செட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற டெவலப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற 8 எலைட்டோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸோட 20% வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 8 எலைட் 2 SoC 8 எலைட் 2 SoC எப்போ வரும்போது அடுத்த வருஷம் வரும். அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல வரும். செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அதோட டீட்டெயில் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அப்படியே அந்த ஃபோன் வந்து அடுத்த வருஷம் லான்ச் ஆகிற ஃபிளாக்ஷிப் ஃபோன்ல இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8 எலைட் 2 8 எலைட் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 8 எலைட்ல வந்து எக்கச்சக்கமான ஹீட் இஷ்யூ இருந்துச்சு நிறைய ஃபோன்ஸ்ல பார்த்தோம். இப்போ வந்து அந்த இதை வந்து காம்பன்சேட் பண்ணி இந்த 8 எலைட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8 எலைட் 2 Geekbench 6ல வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட் மார்க் கிட்ட வரப்போது Geekbench 6ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்கோர்ல 3200 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டி ஸ்கோர்ல எவ்வளோ போக போகுதுன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் வந்து இதுக்கு காம்படிட்டிவ் அவங்களும் சும்மா இருக்க போகிறது கிடையாது. MediaTek Dimensity 9500 சிப்செட்டோட வரப்போகுது. அது இல்லாமல் அதுவும் வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டுல அடுத்த வருஷம் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா Dimensity வந்து MediaTek Dimensity Snapdragon 8 எலைட்டுக்கு கொஞ்சம் கூட சலிச்சதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட A18 சிப்செட் வந்து சலிச்சதில்லைன்னு சொல்லி அவங்க வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மற்ற ப்ராசஸர்லாம் கம்பேர் பண்ணும்போது MediaTek Dimensity ப்ராசஸர் வந்து கொஞ்சம் வந்து கம்மியான பிரைஸ்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பிராண்ட் அதை ப்ரிஃபர் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நியூஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஆஃபர் லிங்க்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. என்ன டிஎம் பண்ண வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏகே டிஜிட்டலோட ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு. ரெண்டுத்துல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.